வணக்கம் தமிழ்நாடு மக்களை, ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ்ஸோட பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பவே புக் பண்ணுங்க. முத்துசிலம் தர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 11 மணி அளவில் இருந்திருக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது. மதியம் மற்றும் மாலை வானிலை அறிக்கை ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட் வரக்கூடிய 24 ஹவர்ஸில் தமிழ்நாட்டில் மழை எந்த அளவுக்கு இருக்கிறது, அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றி முதல்ல பார்த்த பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வானிலை நிலவரம் எந்த அளவில் இருக்கிறது, வானிலை அமைப்பு மற்றும் கடந்த காலத்தில் இருந்த அமைப்புகளோடு ஒப்பிட்டு தீவிர ஆய்வு முடிவுகள் நடந்திருக்கிறது. மேலும் பருவமழை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக நம்ம பேச இருக்கிறோம். நமது யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளர் வரக்கூடிய அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். தமிழ்நாட்டிற்கான இன்றைக்கான வானிலை நிலவரம் முதல்ல பார்க்கலாம். எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பற்றி முதல்ல பேசலாம். இன்றைக்கு பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் காரைக்கால், புதுச்சேரி இந்த பகுதிகள் தொடங்கி சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் வரையிலுமே இரவு நள்ளிரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்று இரவு 11 மணியிலிருந்து நாளை அதிகாலை 4 மணி வரையிலும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் அவ்வப்போது விட்டு காற்றுடன் கூடிய கனமழையும் இந்த மாவட்டங்களில் காணப்படும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், அந்த கல்பாக்கம், மரக்காணம், மாமல்லபுரம் இந்த மாதிரியான பகுதிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் தொடங்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கே தொடங்கி அதே போன்று காரைக்கால் பகுதிகள் தொடங்கி அப்படியே புதுச்சேரி, விழுப்புரம் பகுதிகளையும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கு மழையும், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையும், மற்றபடி தமிழ்நாட்டில் பெரிய அளவிற்கு இன்றைக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு பொறுத்தவரையில் ஒரு 8 மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அந்த 8 மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களில் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்தும் வட மாவட்டங்களிலும் வழக்கம் போல் இந்த வட கடலோர பகுதிகளிலும் மழை அதிகரிக்க தொடங்கும். வட கடலோர பகுதிகள் தென் தமிழக பகுதிகளில் மழை அதிகரிக்க தொடங்கி படிப்படியாக, அதாவது 15ஆம் தேதி வரையிலுமே மழை அங்கங்கே இடியுடன் கூடிய மழையாக தென் தமிழகம் மற்றும் மத்திய மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், வட உள்பகுதிகளில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வழக்கமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் ஒரு 5லிருந்து 7 நாட்களுக்கு மழை இருக்கும். குறிப்பாக 15ஆம் தேதி வரையிலும் இதே போன்று அமைப்பில் ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை என்பது காணப்படும். மேலும் வங்கக்கடல் பகுதியில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் ஒடிஷா மற்றும் ஒடிஷா பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, குஜராத் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை விலகி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால தான் குஜராத் அப்படின்ற பேர் வந்தது. குஜராத்துக்கு வடக்கு பகுதிகளில், ராஜஸ்தான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை விலக தொடங்கியது, பின்வாங்க தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிஷா அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 16ஆம் தேதி வரையிலும் வட இந்தியா பகுதிகள் இருக்கும். அதாவது வட இந்தியா பகுதிகள்னால் நம்மளுடைய இமாச்சல் பிரதேஷ் மற்றும் இந்தியாவுடைய பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக, அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக நிறைய இடங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை கொடுத்து வட மாநிலங்களிலும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. வட மாநிலங்களில் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையாக இது இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம். ஏன்னா இதற்கு பிறகு மீண்டும் ஒரு நிகழ்வு உள்ளே சென்று பெரும் மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படவில்லை. அதனால் இதுவே இறுதிக்கட்ட நிகழ்வாக வட இந்தியாவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் சரியாக அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணினி சார்ந்த மாடல்களில் தரவுகள் குறிப்பிட்டிருக்கிறது. அதனை வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கப்படும். வருகின்ற செப்டம்பர் மாதம் 9, 10ஆம் தேதிகளுக்கு மேலே வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்ட் 3 அப்டேட்ஸ் நம்ம சேனல்லேருந்து வழங்கப்படும். அந்த அப்டேட்ஸும் மறக்காமல் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் தெளிவாக விரிவாக நம்ம எடுத்துரைக்க போகிறோம். இன்னும் தீவிரமாக ஆய்வுகள் நடக்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறோம். அதாவது ரொம்ப குழப்பம் கிடையாது. ஃபோர்காஸ்டிங்னாலே, ஆராய்ச்சிகள்னாலே சவாலான விஷயம்தான். அதில் இந்த வாட்டி கொஞ்சம் சவாலாக இருக்கிறது. மற்றபடி தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடக்கிறது. நம்ம 2022 ஆய்வுகளை விட இந்த ஆய்வுகள் என்பது பெரிய ஆய்வுகள் கிடையாது. 2022 நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஆராய்ச்சி முடிவுகள் கடைசி வரையிலும் நம்மளுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்க போகிறதில்ல. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் நம்மளுக்கு குழப்பம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு இயல்பான மழை என்கின்ற அளவில் கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை அதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில இடங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழைகளும் உண்டு. அதை வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கலாம். எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடக்கூடிய அந்த தீவிரமான சுற்றுமழை, அதாவது 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம்
15ஆம் தேதிக்கு பிறகு அந்த மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் எங்கும் பரவலாக மழைப்பொழிவு என்பது இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 38 தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரம், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டல பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கர்நாடக இளையோர பகுதிகள், ஆந்திர இளையோர பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு வருகின்ற நாட்களில் காணப்படும். ஏன்னால் இந்த மழை தீவிரமாக செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்கிற காரணத்தினால அதற்கு முன்கூட்டி அந்த மழையினால் பாதிக்கப்படக்கூடிய என்னென்ன பணிகள் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய நாட்களை செய்யலாம். இன்னும் நம்மளுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 8 தினங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த 8 தினங்களை பயன்படுத்தி என்ன பணிகள்னாலும் பண்ணுங்கள். இந்த மாதம் பொறுத்தவரையில் செப்டம்பர் 15ஆம் தேதிகளுக்கு பிறகு ஒரு நல்ல சுற்று அமையும். அக்டோபரிலும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக மழை வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆகவே செப்டம்பர் 15 வந்து விட்டாலே இனிமேல் மழை என்கின்ற பஞ்சத்திற்கே தமிழ்நாட்டுக்கு இடமில்லை. விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையாக இல்லாமல் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை வரும் வரை தொடர்ந்து பெய்யக்கூடிய வகையில் மழைப்பொழிவு என்பது அமையும். தமிழகம் எங்கும் இந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் கன்வெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. வட இந்தியா விட்டே தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கிவிட்ட காரணத்தினால தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு என்பது மேலும் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும். மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் ஒவ்வொரு அப்டேட்ஸும் முக்கியமான அப்டேட்ஸ் தான். கவனித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு மக்களே, ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா? கவலையே படாதீங்க. 7598960204 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. 40% தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இப்பவே புக் பண்ணுங்க.